ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் தான் கேட்டிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு நேரடி முதலீடு. ரெண்டாவது ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு. கமர்ஷியல் லோன்ஸ், வணிக கடன்கள். அடுத்ததாக ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அசிஸ்டன்ஸ், வெளிநாட்டு நிறுவன உதவிகள். ஸோ இதுதான் வந்துட்டு கேட்டுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு என்னென்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா, இப்போது இந்தியா இருக்குது, யூஎஸ்ஏ இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு தொழில் தொடங்குறார். சரியா, ஒரு தொழில் தொடங்குறார். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது வோடாஃபோன் இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டுக்காரங்க தான் இதை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி. ஓகேங்களா. இப்போ இந்த கம்பெனி வந்துட்டு யார் உருவாக்கியிருக்காங்க? ஒரு வெளிநாட்டுக்காரங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஃபாரின்லேருந்து டைரெக்டாக இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த கம்பெனியை உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு பேர் தான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்ததாக ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடுனா என்னென்னா, இப்போ இந்தியா இருக்குது அல்லது வெளிநாட்டில் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்ஏ எடுத்துக்கலாம். இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஜியோ இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஜியோன்னு ஒரு கம்பெனி இருக்குது. இந்த ஜியோ கம்பெனி யாருடையது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாக்காரங்களது, இந்தியாக்காரங்களது தான். ஆனால் யூஎஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜியோ கம்பெனிக்குன்ட்டு ஷேர்ஸ் இருக்கும் தானே, ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வந்து ஜியோ கம்பெனிக்கு வெளியிட்டிருப்பாங்க. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஜியோ கம்பெனியே டேரெக்டாக ஆரம்பிக்கலை, ஆனால் ஜியோ கம்பெனியுடைய ஷேர்ஸில் என்ன பண்ணுறாரு, ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்கிறார், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாரு. இதுவும் வந்துட்டு என்னென்னா ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு துறை சார்ந்த முதலீடு. டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்னா யூஎஸில் இருக்கக்கூடிய ஒருத்தர் டைரெக்டாக வந்து இந்தியாவில் ஒரு கம்பெனியே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அது டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதே வந்துட்டு இந்தியாவில் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்தியாவில் வந்துட்டு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியில் ஷேர்ஸில் முதலீடு செய்கிறாரு அப்படின்னா அதுக்கு பேர் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா, இப்போ வந்துட்டு இதை படித்து பார்க்கலாம். பர்ச்சேஸ் ஆஃப் கண்ட்ரி ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் கரன்சிஸ் பை ஃபாரினர்ஸ். அப்போ இது எதுக்கு மேட்ச் ஆகும்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 1 வந்துட்டு பிக்கானது. நெக்ஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் இன் ப்ராடக்ட் அசட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி பை ப்ராடக்ட் அசட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி பை ஃபாரினர்ஸ், வெளிநாட்டு மூலதனத்தினால் நாட்டின் உற்பத்தி சொத்துக்களை உருவாக்க. ஸோ இது வந்துட்டு எதுங்க, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இது. சரிங்களா, இது மட்டும்தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஏக்கு வந்துட்டு 2, பிக்கு வந்து 1. ஸோ 2, 1, 3, 4 இதுதான் வந்துட்டு ஆன்சர். ஸோ கமர்ஷியல் பேங்க்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ரைசிங் லோன்ஸ் ஃப்ரம் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், வெளிநாட்டு நிதி நிறுவனங்களிடமிருந்து கடன் உருவாக்கம் செய்வாங்க. அடுத்தது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் அசிஸ்டன்ஸ், வெளிநாட்டு நிறுவன உதவிகள் அப்படின்னா என்னென்னா வெளிநாட்டு பேங்க்கில் இருந்து நம்ம உதவிகள் வாங்குறது தான். வெளிநாட்டு நிறுவனங்கள் நிதி உதவி அளித்தல், அதுதான். சரியா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து போகலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்? பின்வருவனவற்றில் எது வணிக வங்கியின் செயல்பாடு அல்ல? ஸோ வணிக வங்கி வந்து என்ன பண்ணுவாங்க, டெபாசிட்ஸை அக்செப்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? பண்ணுவாங்க. கிரியேட்டிங் கிரெடிட்ஸ், கடன் உருவாக்கம் நடக்கும். லோன்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க, கடன்களை வழங்குதல், கடனை வழங்குவாங்க. அடுத்தது காகித நாணயத்தாள்களை அச்சிடுதல். ஒவ்வொரு பேங்க்கும் காகித நாணயத்தாள் அச்சிட்டு இருக்காங்களா? அச்சிட மாட்டாங்க. ஆர்பிஐ தான் வந்துட்டு அச்சிட முடியும். இதை வந்து ஆர்பிஐனுடைய பவர். சரிங்களா, அப்போது காகித நாணயங்களை அச்சிடுதல் மட்டும்தான் வந்துட்டு தப்பு. நெக்ஸ்ட்டு, டேஷ் பேங்க் ஆக்ட்ஸ் ஆஸ் எ பேங்கர் டு த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். டேஷ் இந்தியாவில் மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கிகளாக செயல்படும். எந்த வங்கி மத்திய மாநில அரசுகளுக்கு வங்கிகளாக செயல்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வங்கி தான்.
ஸோ ரிசர்வ் பேங்க் வந்துட்டு இந்திய ரிசர்வ் வங்கி வந்துட்டு என்ன பண்ணணும்னா மற்ற பேங்க்ஸ் எல்லாத்துக்கும் அல்லது மத்திய மாநில அரசுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து என்னவாக செயல்படும், பேங்க்காக செயல்படும். சரிங்களா? இப்போ எப்படி நாம் ஒரு அக்கௌண்ட் வச்சுருக்கோம்ல, ஒரு பேங்க்கில் வந்துட்டு நாம் எப்படி அக்கௌண்ட் வச்சுருக்கோமோ அதே போல் சென்ட்ரல் மத்திய மாநில அரசுகள் ஆர்பிஐயில் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. அவங்களுடைய வரவு செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐக்கு போயிட்டு வர மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? Given the price, if the cost of the production increases because of higher price of raw materials, the supply of commodity, மூலப்பொருட்களின் அதிக விலை காரணமாக உற்பத்தி விலை அதிகரித்தால் பொருட்களின் அளிப்பானது என்னாகும்? சரிங்களா? ஒரு மூலப்பொருள், அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்த எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு ஜூஸ் கடை வந்துட்டு நீங்கள் போடுறீங்க. ஜூஸ் கடைக்கான மூலப்பொருட்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்கள். கரெக்டாக? ஸோ பழங்கள் தான் வந்துட்டு மூலதனம், அதாவது மூலப்பொருள். இந்த பழம் இருந்துச்சுன்னா தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஜூஸ் போட முடியும். ஓகேவா? ஆனால் இந்த பழங்களுடைய விலை, ரா மெட்டீரியல்ஸ் மூலப்பொருட்களுடைய விலை அதிகமாகுது. அதிகமாச்சுன்னா என்ன நடக்கும்? ஜூஸ்னுடைய விலை ஜூஸுடைய விலை என்ன ஆகுங்க? அதிகமாகும். அந்த ஜூஸுடைய அளிப்பு, இதோடைய கிடைக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிளுக்கு எலுமிச்சம்பழம் வந்துட்டு சீசனே இல்லை, ஆனால் வந்துட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸ் நீங்கள் குடிக்க போனீங்கன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு கிடைக்குமா எலுமிச்சம்பழம் ஜூஸு? ஸோ அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையுமா? அளிப்பு வந்துட்டு குறையும். சரிங்களா? ஆன்சர் வந்து சி தான். இங்கே பீன் போட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னா சி. ஓகேவா? ஸோ அப்போ ரா மெட்டீரியல்ஸுடைய ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால சப்ளை ஆஃப் த கமாடிட்டி, சப்ளை வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ சப்ளை வந்துட்டு குறையும். அடுத்தது, த சேர்மேன் ஆஃப் 16th ஃபினான்ஸ் கமிஷன், 16வது ஃபினான்ஸ் கமிஷன். 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, சரி 16 வந்துட்டு அரவிந்த் பனாகிரியா. சரியா? டாக்டர் அரவிந்த் பனாகிரியா அப்படிங்கிறவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா 16th ஃபினான்ஸ் கமிஷனுடைய தலைவர். இதுக்கு முன்னாடி இருந்தவர் யார் அப்படின்னா என்கே சிங். முன்னாடி இருந்தவர் என்கே சிங், இப்போ இருக்கக்கூடியவர் அரவிந்த் பனாகிரியா. பப்ளிக் ஃபினான்ஸ், பொதுநிதி என்பது அரசின் வரவு செலவு மற்றும் ஒன்றோடொன்று சரி செய்தல் ஆகியவற்றுடன் தொடர்புடையது. இந்த இலக்கணத்தை சொன்னவர் யார்? பப்ளிக் ஃபினான்ஸ் as it is concerned with income and expenditure of the public authorities and with adjustment of one to another. என்னங்க? ஸோ டால்டன் தான் வந்து சொல்லியிருக்காரு. இது வந்துட்டு இந்த கொஷின் மாதிரிலாம் நமக்கு குரூப் 1 குரூப் 4 கேட்க மாட்டாங்க. So next, which are the following reasons for the growth of public expenditure? பொது செலவினங்களின் வளர்ச்சிக்கு பின்வரும் காரணங்களில் ஒன்று. பொது செலவினம் ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட். ஸோ தொழில் வளர்ச்சி வேணும் அப்படின்னா அரசாங்கம் என்ன பண்ணி தான் ஆகணும்? செலவு செஞ்சு தான் ஆகணும். ஸோ ரெண்டாவது டெவலப்மெண்ட் ஆகுது அக்ரிகல்ச்சர். விவசாயத்தின் வளர்ச்சிக்கும் அரசாங்கம் செலவு செஞ்சு தான் ஆகணும். சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ், சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கும் செலவு செஞ்சு தான் ஆகணும். சேஞ்ச் இன் ஆட்டிடியூட் டுவார்ட்ஸ் த கவர்மெண்ட், அரசாங்கத்தின் மீதான அணுகுமுறையில் மாற்றம். சரி, இது மூணுமே வரும் அப்படிங்கும்போது 1 2 3 4 தான் வந்துட்டு ஆன்சராக இருக்க முடியும். சரியா?
ஸோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஸோ இப்போ அரசாங்கம் வந்துட்டு செலவு பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் தொழிற்பேட்டைகள் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அந்த எக்ஸாம்பிளுக்கு சேலத்தில், தூத்துக்குடியில் உப்புக்காக ஒரு தொழிற்பேட்டையை ஆரம்பிச்சிருக்காங்க. சேலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெள்ளி கொலுசுக்காக வந்துட்டு ஒரு அடுக்குமாடி கட்டிடங்கள் ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க, கொலுசு செய்கிற இடத்துக்காக. அப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 10 இடங்களில் வந்துட்டு இந்த தொழிற்பேட்டைகள் உருவாகிருக்கு. ஸோ இதை உருவாக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அரசாங்கம் தானே செலவு செய்யணும். எல்லாத்துக்கும் பல கோடி செலவில் வந்து பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அரசாங்கம் தான் செலவு செய்யணும். இப்படி அரசாங்கம் செலவு செஞ்சாங்க அப்படிங்கும்போது இப்போ அந்த கொலுசு தொழிற்சாலை ஏற்படுத்தியிருக்காங்களா, அங்கே வந்து நிறைய பேர் வந்து தொழில் பண்ணுவாங்க. அப்போ தொழில் வந்து வளர்ச்சி அடையும். சரிங்களா? அப்போ தொழில் வளர்ச்சிக்கு அரசாங்கம் அவங்களுடைய செலவினங்கள் செஞ்சுதான் ஆகணும். அப்போ ரெண்டாவது அக்ரிகல்ச்சருங்க பார்க்கும்போது இப்போ ஃபெர்டிலைசர் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ நம்ம வந்துட்டு யூரியாலாம் வாங்கி காட்டில் போடுறோம். இப்போ யூரியா வந்து பார்த்திங்கன்னா விலை 7 ரூபாய் கிடைக்குதுன்னா அதோடைய ஒரிஜினல் விலை 7 ரூபானா இல்லை, அதோடைய ஒரிஜினல் விலை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஆனால் அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் யூரியா கிடைக்காம போச்சு அப்படின்னு என்ன நடக்கும்? விவசாயம் உற்பத்தி கம்மியாயிருங்களா? அப்படி உற்பத்தி கம்மியாயிருச்சுன்னா அது ப்ராப்ளம் ஆகும். அப்படிங்கிறதுனால அரசாங்கம் வந்து செலவு பண்ணி சப்சிடி கொடுத்து விலையை கம்மி பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது அக்ரிகல்ச்சரை வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்துட்டு வேணும். அடுத்து சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது நிறைய திட்டங்கள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 100 யூனிட் ஃப்ரீயாக இருக்கட்டும், அடுத்ததாக வந்துட்டு விடியல் பயண திட்டமாக இருக்கட்டும், இதெல்லாம் சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ் தான். ஸோ சொசைட்டியை டெவலப் பண்ணுறதுக்கு இப்போ இதுக்குமே வந்துட்டு அரசாங்கம் என்ன பண்ணி தான் ஆகணும்? செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அடுத்து அரசாங்கத்தின் மீதான அணுகுமுறையில் மாற்றம், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆனால் அதுவும் வருன்னு தான் போட்டிருக்காங்க. சரியா? ஆன்சர் 1, 2, 3, 4. Next, which of the following statements are correct in concerned with the objectives of the public debt? பொதுக்கடனின் நோக்கங்கள் தொடர்பான பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது? பொதுக்கடன் அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, அரசாங்கம் இருக்காங்கல்ல, அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன் தான் பொதுக்கடன். சரிங்களா? அரசாங்கத்தினுடைய கடன், அரசாங்கம் வந்துட்டு வாங்குறாங்கல்ல கடன், அதுதான் பொதுக்கடன். ஸோ பொதுக்கடன் வந்துட்டு எதுக்காக வாங்குறாங்க, அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபினான்ஸ் ஃபைட்டிங் டிப்ரெஷன், மந்தத்திலிருந்து வெளிவருவதற்காக, பொருளாதார மந்த நிலையை எதிர்த்து போராட அப்படிங்கிறது கரெக்டு தான். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் வந்துட்டு பப்ளிக் டெப்டை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு நிதி அளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. டு மீட் அன்பிரசிடென்டட் எக்ஸ்பென்சஸ், எதிர்பாராத செலவுகளை சந்திக்கிறதுக்கும் பொதுக்கடன் வாங்கி தான் வந்து என்ன பண்ணுறாங்க? செலவு செய்கிறாங்க. அப்போ 1, 2, 3, 4 தான் வந்துட்டு வரும். ஸோ ஃபைட்டிங் டிப்ரெஷன், பொருளாதார மந்தநிலையை எதிர்த்து போராட. சரியா? ஸோ பொருளாதார மந்தநிலையை எதிர்த்து போராட. ஸோ பொருளாதார மந்தநிலை அப்படின்னா வந்துட்டு என்னென்னா, இப்போ நேற்று நம்ம ஒரு சைக்கிள் வந்து பார்த்துருப்போம். இப்போ இந்த மாதிரி பூம், இதை வந்துட்டு பூம்னு சொல்லிப்பேன். பூம்னா எக்கனாமி வந்து பார்த்திங்கன்னா அதோடைய ஹையஸ்ட் பொட்டன்ஷியலில் வந்துட்டு இருக்கக்கூடியது தான் பூம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷன்னா வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்ஸாம்பிளுக்கு கரோனா இருந்துச்சுல்ல, COVID-19, அப்போ இருந்தபோது இருந்தது தான் எக்கனாமிக் டிப்ரெஷன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் நடக்காது. அப்போ அந்த நேரத்தில் மக்கள்கிட்ட பெருசாக பணம் இருக்காது. அப்போ கவர்மெண்ட்டு தான் என்ன பண்ணணும்? அதிகமாக செலவு பண்ணணும். அப்போ அதிகமான செலவு பண்ணாங்கன்னா தான் பொருளாதாரத்தில் டிமாண்டை உருவாக்க முடியும். ஸோ டிமாண்டை உருவாக்குனாங்க அப்படின்னா தான் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையும். ஸோ இந்த கொரோனா வந்திருந்தபோது நம்ம பார்த்துருப்போம், இந்த எல்லாத்துக்கும் ரேஷன் ஷாப்ஸில் 2000 ரூபா 3000 ரூபாலாம் கொடுத்தாங்கல்ல. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாமே பொருளாதாரத்தில் மக்கள்கிட்ட பணம் இல்லை. மக்கள்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது அவங்க எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க. பொருளை வாங்கலை அப்படின்னா டிமாண்ட் என்ன இருக்காது. டிமாண்ட் இல்லை அப்படின்னா பொருள் உற்பத்தி இருக்காது. பொருள் உற்பத்தி இல்லைன்னா பொருளாதாரம் வளர்ச்சி அடையாது. அதனால தான் அரசாங்கம் மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்துச்சு. ஸோ அப்படி மக்களுக்கு பணம் போய் சேரும்போது பொருளாதாரத்தில் என்ன உருவாகுது?
டிமாண்ட் உருவாகுது. டிமாண்ட் உருவாகிறனால என்ன நடக்கும்? உற்பத்தி அதிகரிக்கும். உற்பத்தி அதிகரிச்சதுன்னா பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். சரிங்களா? இதுதான் வந்துட்டு ரீசன். ஸோ அதே தான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஃப்ளேஷனை வந்துட்டு கர்வ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான். சரியா? இதில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் பாயிண்ட்ஸ் புரியாமல் இருக்கா? புரிஞ்சது தானே? So next, which of the following is not an example of indirect form of taxation? Indirect form of taxationக்கு எது எக்ஸாம்பிள் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸ் தான். டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன? டைரக்ட் டாக்ஸ்னா மாற்ற முடியாது, இன்டைரக்ட் டாக்ஸ்னா மறைமுக வரி மாற்ற முடியும் மற்றவங்களுக்கு. ஓகே. ஸோ டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா உங்கள் மேலே போடுறாங்கன்னா நீங்கள் தான் கட்டி ஆகணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வருமானம் ஒரு 20,000 ஒரு 12 லட்சம் வருஷம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களுடைய வருமானம் 12 லட்சம் வந்து வாங்குறீங்க. 12 லட்சத்துக்கு வந்துட்டு வரி யார் தான் கட்டி ஆகணும்? நீங்கள் தான் கட்டி ஆகணும். இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் வந்துட்டு இந்த 12 லட்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் வந்து வரி கட்டுங்க அப்படின்னு சொன்னால் அது கரெக்டாக இருக்குமா? சரி, இருக்காது. சரிங்களா? நீங்களே தான் கட்டணும். அதே இன்டைரக்ட் டேக்ஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க, ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கீங்க. அந்த 1000 ரூபாய்க்கான பொருளுக்கான ஜிஎஸ்டி 180 ரூபா, 18% வச்சுக்கலாம். 1180 ரூபா. இப்போ இந்த பொருளில் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் வித்துறீங்க 1180 ரூபா. அப்போ ஜிஎஸ்டி யார் கட்டுறாங்க? இந்த 180 ரூபாயை உங்கள் ஃப்ரெண்டு தான் கட்டுவார். அப்போ எந்த வரியை வந்துட்டு நம்ம ஈஸியாக மாற்ற முடியுதோ அதுதான் வந்துட்டு இன்டைரக்ட் டேக்ஸு. டைரக்ட் டேக்ஸ் நம்ம என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது. அதே போல் இன்டைரக்ட் டேக்ஸை வந்துட்டு யார் கட்டுறாங்க அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியாது. டைரக்ட் டேக்ஸ் யார் கட்டுறாங்கங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியும். சரிங்களா? அதே போல் தான் கஸ்டம்ஸ் டியூட்டியும் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் தான். எக்ஸைஸ் டியூட்டியும் இன்டைரக்ட் டேக்ஸ் தான். இதில் வந்துட்டு எது டைரக்ட் டேக்ஸ் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் வந்துட்டு டைரக்ட் டேக்ஸ். இப்போ நீங்கள் வாங்கக்கூடிய இன்கம்க்கு நீங்கள் தான் டேக்ஸ் கட்டி ஆகணும். ஆக்சுவலி கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தப்பாக கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஷின் வந்து என்ன கேட்டிருக்கணும்னா இன்டைரக்ட் டேக்ஸ் இல்லை, டைரக்ட் டேக்ஸ் எதுன்னு கேட்டிருக்கணும். ஸோ டைரக்ட் டேக்ஸ் நேர்முக வரி எது அப்படின்னு தான் கேட்டிருக்கணும். நேர்முக வரி தான், மற்ற எல்லாமே மறைமுக வரி தான். இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் என்னதுங்க? டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட்டு, ஜிஎஸ்டி இஸ் ஒன் சிங்கிள் இன்டைரக்ட் டேக்ஸ் ஃபார் என்டையர் கண்ட்ரி. ஜிஎஸ்டி என்பது முழு நாட்டிற்கும் உண்டான ஒரு மறைமுக வரி. கரெக்டாக? ஜிஎஸ்டி இப்போ நீங்கள் எங்கே போனீங்கனாலும் ஜிஎஸ்டி தான் பே பண்ணுவீங்க. ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய இதே. முழு இந்தியாவுக்குமான ஒரே வரி தான். அது கரெக்டு தான். சப்போ ஏ வந்துட்டு கரெக்டு, ஏ இஸ் ட்ரூ. அடுத்ததாக ஜிஎஸ்டி இஸ் இம்போஸ்டு அண்ட் கலெக்டட் ஃப்ரம் இண்டிவிஜுவல், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, கம்பெனி, ஃபிம் எக்ஸெட்ரா. ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிறது எல்லாத்திட்டு தானே கலெக்ட் பண்ணுறாங்க. imposed and collected from individual. ஜிஎஸ்டி என்பது தனிநபரிடமும் இந்து பிரிக்கப்படாத குடும்பத்திலும் மற்றும் நிறுவனத்திலும் விதிக்கப்பட்டு வருகிறது. சாரி இது வந்து பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸுக்கு தான் இது வந்து வரும். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் தனிநபர்கிட்ட விதிப்பாங்க. ஒரு ஃபேமிலி, இந்து அன்டிவைடட் ஃபேமிலி கிட்ட பிரிப்பாங்க. அடுத்தது ஒரு கம்பெனி இருக்குன்னா அதுவும் கட்டணும். ஒரு ஃபேம் இருக்காங்கன்னா அவங்களும் கட்டணும். சரிங்களா? இது வந்துட்டு டைரக்ட் டேக்ஸோடையது. சரிங்களா? இந்த இடத்துல எப்படி கொஸ்டின் கேட்டிருக்குன்னா பொருட்கள் மீது விதிக்கப்படக்கூடியதாக இருந்துச்சுன்னா தான் அது ஜிஎஸ்டி. இங்கே வந்து பொருட்கள் மீது விதிக்கப்படலை. யார் மேலே விதிக்கப்படுது? ஒரு இண்டிவிஜுவல் மேலே, ஒரு ஃபேமிலி மேலே, ஒரு கம்பெனி மேலே, ஒரு ஃபிம் மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு ஒரு பர்சன்ஸ் மேலே தான் விதிக்கப்படுது. அப்போ அது வந்து டைரக்ட் டேக்ஸாக மாறிடுது. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது பொருட்கள் மீது தான் விதிக்கப்படும். சரியா? ஸோ அப்போ ஏ வந்துட்டு ட்ரூவு,
ஆர் வந்துட்டு ஃபால்ஸு. சரிங்களா? ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். GST has been a landmark reform of independent India, showcasing the spirit of cooperative federalism. ஜிஎஸ்டி என்பது சுதந்திர இந்தியாவின் ஒரு முக்கிய சீர்திருத்தமாகும். இது கூட்டுறவு கூட்டாட்சியின் உணர்வை வெளிப்படுத்துகிறது. ஸோ இது வந்து கரெக்டு தான். அடுத்ததாக இட் இஸ் கவர்னட் பை ஜிஎஸ்டி கவுன்சில் வேர் ஸ்டேட்ஸ் ஆர் ஈக்குவல் பார்ட்னர்ஸ். ஸோ அதுவும் கரெக்டு தான். கூற்றும் காரணமும் சரி, கூற்று காரணத்தை கரெக்டாக விளக்குகிறது. அதுதான் வந்துட்டு ஆன்சர் பி தான். சரியா? அதாவது ஜிஎஸ்டி அப்படிங்கிறது சுதந்திர இந்தியாவில் ஒரு முக்கிய சீர்திருத்தம். இது வந்து கூட்டுறவு கூட்டாட்சியை மேம்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல கூட்டுறவு கூட்டாட்சி அப்படின்னு என்ன நமக்கு தெரியும்? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஃபெடரலிசம் அப்படின்னா என்னென்னா, இந்த ஸ்டேட்ஸ்லாம் இருக்காங்கல்ல, ஸோ தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த மாதிரி நிறையா ஸ்டேட்ஸ் இருக்காங்க. அதே போல் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஃபெடரலிசம் அப்படிங்கிறது இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி கூறக்கூடியது தான் ஃபெடரலிசம் அப்படிங்கிற வார்த்தை. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னா எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு விஷயத்தை பண்ணோம் அப்படின்னா தான் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். எல்லா ஸ்டேட்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்னங்க? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதத்தில் போகாமல் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒன்றுபட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கும்போது அதான் கோஆப்ரேட் பண்ணணும்னு சொல்கிறாங்களா, அதான். அப்போ ஃபெடரலிசம்னா வந்துட்டு ஸ்டேட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். அது வந்து கோஆபரேட்டிவாக இருக்குது அப்படின்னா எல்லாரும் உடன்பட்டு ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படிங்கிறதான் அர்த்தம் வரும். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். ஸோ இந்த கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை ஜிஎஸ்டி அப்படிங்கிறது கொண்டு வருது, அதை வந்து ஷோகேஸ் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்படி ஷோகேஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்குல்ல, ஜிஎஸ்டி கவுன்சிலில் யாரெல்லாம் மெம்பராக இருப்பாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இருப்பாங்க. சரிங்களா? எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனாலும் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஓட்டு போட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. சரி, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருந்து எந்த ஒரு முடிவுனாலும் எடுக்க முடியும். இவங்களுக்கு நடுவில் கோஆப்ரேஷன் இல்லை அப்படின்னு என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ அப்போது இந்த கூற்றை வந்துட்டு இந்த காரணம் என்ன பண்ணுது, கரெக்டாக விளக்குது. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை ஜிஎஸ்டி கொண்டு வருது, ஷோகேஸ் பண்ணுது. எப்படின்னா ஜிஎஸ்டி கவுன்சிலில் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து தான் முடிவு எடுக்கிறாங்க அதன் மூலமாக. அப்போது கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஓகே. So next is GST. Consider the following statements regarding about GST. Both central and state taxes will be collected at the point of sale. விற்பனை முனையில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் வரியை வசூல் செய்தல். ஸோ கரெக்டாக நம்ம வந்துட்டு எங்கே ஜிஎஸ்டி கட்டுறோம்? எந்த பாயிண்டில் நம்ம அந்த பொருளை வாங்குகிறோமோ அந்த பாயிண்டில் தானே ஜிஎஸ்டியை கட்டுவோம். இப்போ நீங்கள் போய் ஒரு கடையில் பொருள் வாங்குறீங்கன்னா அந்த கடையிலேயே நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, ஜிஎஸ்டி கட்டிட்டு வந்துடுவீங்க. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு கரெக்டு. செகண்ட் பாயிண்ட், மத்திய மாநில ஜிஎஸ்டி உற்பத்தி முறையில் விதிக்கப்படுகிறது. த சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சார்ஜ்டு ஆன் த மேனுஃபேக்சரிங் காஸ்ட். ஸோ எந்த இதுக்கு வந்துட்டு காஸ்ட் வைப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ அதுக்கு தான் வந்துட்டு நம்ம வரியை வந்து கட்டுவோம். டேக்ஸுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டோம். அதுதான் வந்துட்டு அந்த இடத்துல சொல்கிறாங்க. டேக்ஸுக்கு டேக்ஸ் கட்டுவோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேக்ஸுக்கு டேக்ஸ் கட்ட மாட்டோம். நம்ம வந்து அந்த பொருட்களில் எத்தனை ரூபாய்க்கு உற்பத்தி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுவோம், வரி கட்டுவோம். சரிங்களா? நம்ம வரி கட்ட மாட்டோம். சரியா? ஸோ போத் 1 and 2 தான் வந்துட்டு இந்த இடத்துல கரெக்டு. ஸோ இதை வந்துட்டு என்ன அப்படிங்கிற நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ முன்னாடி வந்துட்டு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஒரு பொருளை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதாச்சும் ஒரு பொருள் எடுத்துக்கலாம், கோதுமை எடுத்துக்கலாங்க. சரியா? கோதுமையை ஒரு விவசாயி என்ன பண்ணுறாருன்னா உற்பத்தி பண்ணுறாரு. உற்பத்தி பண்ணுறதுக்கான விலை 100 ரூபா அப்படின்னு வந்து வச்சுக்கலாம். சரி, இப்போ நார்மலாக ஜிஎஸ்டி 10% வச்சுக்குவோம். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டியாக ஒரு 10% 10 ரூபா வந்து போட்டுருவாங்க. ஓகேவா? அடுத்ததா
இந்த கோதுமையை வந்துட்டு ஒரு கம்பெனிக்காரர் வாங்கிட்டு போய் மாவாக அரைக்கிறாரு. மாவாக அரைக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளோ ஆகும்? ஒரு மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 30 ரூபா ஒரு சார்ஜ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. 30 ரூபாய்க்கு 10% 3 ரூபா. அடுத்த மாவு அரைச்சதுக்கு பிறகு ஒரு கடைக்காரர் அதை வாங்கிட்டு போய் விற்கிறோமா, கடையில் வந்துட்டு இருக்கும். கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாபம் வந்து எவ்வளோ விற்கிறாருன்னா ஒரு 20 ரூபா விற்கிறாரு. அப்போ 2 ரூபா. சரியா? ஸோ அப்போ இதோடைய உற்பத்தி விலை, மொத்தமாக உற்பத்தி விலை எவ்வளவு? 100, 150. 150ல் 10% எவ்வளவு? 15. ஸோ இப்படி வந்திருக்கு. இப்படி தான் ஜிஎஸ்டி வந்து கால்குலேட் பண்ணப்படும். சரிங்களா? எந்தெந்த இடத்துல இப்போ 100 ரூபாய்க்கு இங்கே வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காங்க, அதனால் அங்கே 100 ரூபாய்க்கு வரி போட்டாச்சு. இங்கே 30 ரூபா தான் வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காங்க, 30 ரூபாய்க்கு வரி போட்டாச்சு. இங்கே 20 ரூபாய்க்கு வேல்யூ அடிஷன் பண்ணியிருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, அதனால் இங்கே 2 ரூபா வரி போட்டாச்சு. மொத்தமாக 150 ரூபா. 150 ரூபாய்க்கு 15%. இங்கே நான் 150 ரூபாங்கிறது என்னது? இதை உற்பத்தி பண்ணுவதற்கான விலை தான். உற்பத்தி பண்ணுவதற்கான விலைக்கு தான் இங்கே வரி போட்டிருக்கு. இதுதான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 110 ரூபா ஆயிடுச்சுங்களா இந்த இடத்துல. கோதுமையை வந்துட்டு இந்த இடத்துலையே 110 ரூபாய்க்கு விற்கிறாங்களா. இப்போ 110 ரூபாய்க்கு வாங்கினவர் என்ன பண்ணுவார்? 30 ரூபா எக்ஸ்ட்ராவை வச்சு 140 ரூபாய்க்கு விற்பார். சரிங்களா? 140 + 140க்கு என்ன பண்ணணும்? வரி போடணும் 10%. 10% எவ்வளவு? 14. ஸோ 14 ஆட் பண்ணிக்கிங்க, 154. ஸோ இப்போ இந்த 154 ரூபாய்க்கு தான் யாருக்கு கிடைக்கும்? கடைக்காரங்களுக்கு கிடைக்கும். கடைக்காரர் ஒரு எக்ஸ்ட்ராவாக 20 ரூபா போடுவாரா? 20 ரூபா போட்டார்னா எவ்வளோ வரும்? 174. மறுபடியும் இதுக்கு 10%. எவ்வளவு? 17.4. 17.4 அப்படின்னு பார்க்கும்போது 181, 191.4 வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இதோடைய உற்பத்தி விலைக்கு மட்டும் நம்ம வரி போடல, டேக்ஸுக்கும் சேர்த்து வரி போட்டிருக்கோம். இங்கே இந்த இடத்துல 10%, 10 ரூபா சேருதா? 100 ரூபாய்க்கு மட்டும் போடாமல் 110 ரூபாய்க்கு இங்கே சேர்த்து இங்கே திரும்ப டேக்ஸ் போடுறோம். ஸோ வரிக்கு வரி வந்து திரும்ப திரும்ப நமக்கு பே பண்ணிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இதுக்கு பேர் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த கேஸ்கேடிங் எஃபெக்டை வந்துட்டு யார் குறைச்சிட்டாங்க? ஜிஎஸ்டி குறைச்சிட்டாங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 150 ரூபா கட்ட வேண்டிய இடத்துல இங்கே எவ்வளோ கட்ட வேண்டியதாக இருக்குது? 191 ரூபா கட்ட வேண்டியதாக இருக்குது. அப்போ இது வந்துட்டு யார் சரி பண்ணியிருக்காங்க? ஜிஎஸ்டி வந்து சரி பண்ணியிருக்கு. சரிங்களா? அதான் வந்து இந்த இடத்துல பாயிண்ட் வந்து சொல்லப்படுது. சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஜிஎஸ்டி வில் பி சார்ஜ் ஆன் மேனுஃபேக்சரிங் காஸ்ட் தான். திரும்ப திரும்ப என்ன பண்ண மாட்டாங்கன்னா டேக்ஸுக்கு டேக்ஸ்லாம் போட்டு கேஸ்கேடிங் எஃபெக்ட் உருவாக்க மாட்டாங்க. சரியா? சரி, ஓகே. ஸோ இதோட நம்ம இன்றைக்கி கம்ப்ளீட்